ஹலோ. சௌக்கியமா? லண்டன்ல இருந்து நேத்து தான் வந்தேன். கண்டிப்பா இன்னைக்கு பார்க்கறேன். Thank you. சார், திருநெல்வேலி ஃபேக்டரியில இருந்து ஃபோன். ஹலோ. ரெடி ஆயிடுச்சா? 500 லோடு ஸ்பிரிட்ட திருநெல்வேலி ஆண்டாள் டிஸ்டிலரிக்கு பில் பண்ண சொல்லுங்க. டிஸ்கவுண்டா? அது என்னோட பிஏ. குஞ்சில சார், குஞ்சிர பாதம் சொல்லுவான். திருநெல்வேலியா? என்ன அண்ணாஜி, எப்படி இருக்கீங்க? நீங்க நினைக்கிற மாதிரி எங்க பாஸுக்கு காசு ஒரு பிரச்சனையே இல்ல. எல்லாத்துக்கும் 10 டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. உங்களுக்காகத்தான் 5 டிஸ்கவுண்ட் கொடுக்கறாரு. சார், சிட்டி பேங்க் மதுரை. இந்தாங்க. மதுரையா? ஆமா. சொல்லப்பு, எப்படி இருக்கீங்க? மேனேஜரா? ஏய், இந்த உடையப்பன் பிஏ மேனேஜர்லாம் பேச மாட்டான். ஜெனரல் மேனேஜரா கூடியா? ஏய், போட வைடா. டாடி, ப்ரோகிராம்க்கு டைம் ஆயிடுச்சு. நீங்க ரெடியா? ஐஸ்வர்யா, போ வேண்டாம். ப்ரோகிராம் கேன்சல். ஐ அம் கரெக்ட். டாடி ப்ளீஸ். ப்ரோகிராம் 10 மணிக்கான கேட். சுரேஷ், சொல்லுங்க சார். இன்னைக்கு ஈவினிங் ஃளைட்ல தானே துபாய் போற? ஆமா சார். அங்க போய் சேர்ந்த உடனே எனக்கு ஃபோன் பண்றேன் சார். ரவி சார், கனடாவில இருந்து வர மிஸ்டர் டிசோசாவுக்கு அடியார் கேட்ல ரூம் போடு. சரிங்க சார். நீயே கிட்ட இருந்து எல்லாத்தையும் பாத்து. ஓகே ஓகே. பிரசன்டேஷன்ஸ் எடுத்து வச்சாச்சா? ஆல்ரெடி உள்ள வச்சாச்சு மேடம். முதலாளி, உங்களுக்காக தான் காத்துன முதலாளி. உள்ள விட்டது? நான் விடல மேடம். யோ, வெளிய போயா. முதலாளி, நீங்க எந்த வேலை குத்தாலும் செய்யுங்க முதலாளி. என்ன சொன்னாலும் செய்வாங்க. என்ன சொன்னாலும் செய்யுங்க. முதல்ல வெளிய போயா. வெளிய போயா. ஐயா, வெளிய போ. வெளிய போ. வச்சுக்க முதலாளி. டேய், காலுக்கு சரி. என்ன இருந்தாலும் ராமுக்கு பயங்கர தைரியம் தான்பா. நமக்கு தான் பேடி ஆகுது. இன்னையோட சகலமும் தீர்ந்து போச்சு. எனக்கு கை கால்லாம் உதிருதுப்பா. அட போன, எனக்கு தலையே சுத்துது தெரியுமா? என்ன பயில்வான், பொண்ணுக்கு போனோம். அதெல்லாம் ஏன் கேட்டிருக்க? குதிரை மேல பள்ளியை போட்டு அப்படியே அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதானே? என்ன பிள்ளையாரப்பா, காதுல விழுதா? விழுதுரா, நல்லா விழுது. பிச்சைக்கார பயலுகளா, நான் வெளியில வந்து உங்க எல்லாருடைய தலையை எடுக்கிறேன்டா. இந்த பிச்சைக்கார பயலுக வாயிலிருந்து குடல் வரைக்கும் துணியை வச்சு அடைச்சிருக்கானுங்களே. ஐயோ, இவ்வளவு ஜனங்க போய்கிட்டு இருக்காங்களே, யாராவது ஒருத்தராவது வந்து என்ன காப்பாத்த கூடாதா? இந்த சேதுபதியும் பிள்ளையாவும் போலீஸ் இல்ல, புலியும் சிங்கமும் இந்த நாட்டுக்கே இப்ப தெரிய போகுது சார். கேர்ஃபுல்லா. என்னச்சுக்கா? ஒண்ணுல ஆடு. செமத்தையா இருக்குல்ல? ஆட்டம் தானே சார். இவ்வளவு சீக்கிரத்துல கணபதியை நாம மீட் பண்ணுவோம்னு நான் எதிர்பார்க்கல சார். நானும் தான். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு தகவல் கிடைச்சிருச்சு. வாங்கடா, சீக்கிரம் வாங்க. வா போலீஸ், வந்து ஒரு குத்தாட்டம் போடு. படுபாவி டிஜிபி, என்ன வந்து காப்பாத்துவேன்னு பார்த்தா இங்க வந்து குத்தாட்டமா போடுற. சார், டிஜிபி நீங்க தான். அதுக்கு என்ன? இது பப்ளிக் பிளேஸ் சார். சாரி. தள்ளு தள்ளு தள்ளு. இந்த தள்ளு. இந்த ஐயோ கடவுளே. சீக்கிரம் ஆடா, மூச்சு விட முடியல. அருமையா பண்ணிருக்கீங்க. என்ன மணி மச்சான், என்ன மாப்பிள்ள சௌக்கியமா இருக்கியா? மட்டும் அதுக்கு என்ன உங்க தலைமையில தான் ஊர்வலம் நடக்குதா? தலைமை எல்லாம் ஒண்ணும் இல்லைங்க வெங்காயம். எல்லாம் பிள்ளையாரோட அனுகிரகம் தான். கரெக்ட். இந்த பிள்ளையாருடைய அனுகிரகம் மட்டும் இல்லைன்னா மினிஸ்டர் மகா கணபதி உங்களை எல்லாம் தூக்கி கடல்ல போட்டிருப்பாரு. பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. நீதான் மினிஸ்டர் கண்டுபிடிக்கிறதுக்கு எங்களுக்கு அனுகிரகம் பண்ணு. ஆமாப்பா, நல்லா கேட்டுக்குப்பா. கேக்குதுடா பரதேசி, நல்லா கேக்குது. சில தத்ரூபமா இருக்க. நீங்க பண்ணதா? ஆமாங்க, இதை பண்றது தானே எங்க குல தொழில். அதான் பிள்ளையாரே நேர்ல பாக்குற மாதிரி இருக்கு. டிஜிபி, நான் உள்ள இருக்கிறத இப்ப தெரிய வைக்கிறேன்டா. பாரா, எவ்வளவு நேரம் தான் ஆட்டுறது பாரு. ஐயோ சேதுபதி சார்,
சேதுபதி வந்து புடியா. இப்பதான் தெரிஞ்சது சார். விட மாட்டான், இந்த சேதுபதி விட மாட்டான். நல்லா புடிங்க. நீங்க சொல்ற எதையுமே விட மாட்டான் சார். ஐயோ, ஆட்ட விடாம புடிச்சுக்கிட்டானுங்களே. ஏண்டா இதான் உங்க வேலையா? சிலை கீழே விழுந்துறாது, சரியா கட்டுறது இல்ல. கடவுளே, சாமி சிலைய சாதாரண கயிறுலயா கட்டுறது? ஸ்ட்ராங்கா கம்பியில கட்டுறா. இனிமே அப்படி கட்டுறேன் சார். ஏய், கடல்ல போடுற வரைக்கும் தாங்கணும். நல்லா இறுக்கி கட்டு. சரி சார். லூசா மட்டும் இருக்க கூடாது. சரிங்க சார். ஏண்டா லூசு பசங்களா, உங்க மூளையில சந்தேகம்னு ஒண்ணு வரவே வராதாடா? டேய், அறிவு இருக்கா உனக்கு? எங்க வந்து பட்டாசு வெடிக்கிற? பிள்ளையார கண்ணில் போடுற மாதிரியா பட்டாசு வெடிக்கிறது? பிள்ளையாரப்பா, காலிப்பையில கண்ணையும் குத்திட்டியாடா? மச்சான், சூப்பர் மச்சான். சார், என்ன? எக்மோர் ரயில்வே ட்ராக் பக்கத்துல ஒரு டெட் பாடி கிடக்குது சார். அது மினிஸ்டர் கணபதி சாரோட பாடியா இருக்கும்னு எனக்கு சந்தேகமா இருக்கு சார். come on, let's go. நான் வெளிய வந்து உங்க 3 பேரையும் டெட் பாடி ஆக்குறேன்டா. பாவிங்க போயிட்டானுங்களே. இந்த நாட்டின் உயிர் துடிப்பே, தமிழ் முன்னேற்ற கழகத்தின் அணையா விளக்கு, இந்த மண்ணின் மைந்தனே, எனது வலது கையே, உன்னை இனிமேல் நான் எங்கே காண்பது, எங்கே காண்பது? சென்டிமெண்ட் ஓட்டுக்காக எப்படி அடிக்கிறான் பாரு ஸ்டண்ட். ஸ்டண்டோ மின்டோ. நாளைக்கு கணபதியுடைய டெட் பாடியை கொடுக்கறதா சொல்லியிருக்கீங்க. இப்ப பாடிக்கு என்ன வழி? வேற வழியே இல்லைன்னு நீ தான் டெட் பாடி. தலைவா 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 தலைவா, என் உயிரே நீதான் தலைவா. நீயே போனதுக்கு அப்புறம் இந்த உடல் எதுக்கு? பெட்ரோலை ஊத்தி அடிச்சு நான் சாக போறேன். நான் சாக போறேன். கிட்ட வந்தீங்க, உங்க மேல ஊத்தி நான் சாக போறேன். இருக்கு சார், போனவரு போயிட்டாரு, நீங்களும் போயிட்டீங்கன்னா இந்த தமிழ்நாட்டை யார் சார் காப்பாத்துறது? என் தலைவர் கணபதியே போனதுக்கு அப்புறம் அப்புறம் என்னங்க தமிழ்நாடு? நான் போறேன் சுடுகாடு. நான் சாக போறேன். இருக்கு சார். என்ன மோப்பம் பிடிக்கிறாங்க? பச்சை தண்ணி, பெட்ரோல், பச்சை தண்ணி, பெட்ரோலுங்க, பச்சை தண்ணிங்க. கண்டுக்காத, நான் போலீஸ் மந்திரியான உன டிஜிபி அப்ப இது பெட்ரோல் தான் சார், பெட்ரோல் தான். வணக்கம். இந்த தேர்தலில் நாம ஜெயிக்கணும். அதுக்கு என்னென்ன தந்திரத்தை கையாள முடியும்னு பார்க்கணும். தலைவரே, எலெக்ஷன்ல ஜெயிக்கணும்னா பணத்தை இறக்கணும். இது வரைக்கும் நம்ம கட்சிக்கு நிதி உதவி பண்ணிட்டு இருந்த உடையப்பா பணத்தை எல்லாம் சரண்டர் பண்ணிட்டு எங்க போனார்னே தெரியல. ராமநாதபுரம் குண்டப்பா 500 கோடியை சரண்டர் பண்ணிட்டு அவர் இருக்கிற இடமும் தெரியல. எதிரிகளுக்கு கடத்துற புத்தி இவங்களை தவிர எவனுக்கு? நம்ம போலீஸ் மந்திரி மகா கணபதியோட மரணம் தான் இந்த எலெக்ஷன்ல நம்ம துருப்பு சீட்டு. ராஜு, ராஜு, என்ன பெத்த ராஜா, என்னால தாங்க முடியலையாப்பா. அப்பா இப்படி நம்மள தனியா விட்டுட்டு போயிட்டாரேப்பா. காணாம போன எங்க அப்பா செத்துட்டாருன்னு எப்படி முடிவு பண்ணீங்க? அவரு எப்படி செத்தாருன்னு தெரியலப்பா. ஆனா உங்க அப்பா இப்ப உயிரோட இல்ல. டெத் சர்டிபிகேட் கூட டிஜிபி கொண்டு வந்துட்டாரு. அவரோட ஆத்மா சொர்க்கத்துல சாந்தி அடைஞ்சிருச்சு. நேரா பார்த்த மாதிரி சொல்றேன், அங்கேயே போயிட்டு வந்துட்டானா? அப்பா இறந்த துக்கத்தை உன்னால தாங்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் இந்த தொகுதியில உன்னை வேட்பாளரா போட்டிருக்கேன். அதான் உங்க அப்பாவோட கடைசி ஆசை. அது எனக்கு தேவையில்ல. இத்தனை வருஷமா எங்க அப்பா கூட நான் இருந்திருக்கேன். சாக்கடை விட கேவலமானது உங்க அரசியல். எங்களை சாக்கடைன்னு சொல்றியே, நீ மட்டும் சாக்கடையில இருக்கிற பொண்ணத்தானே காதலிக்கிற? காதலிக்கிறது மட்டும் இல்ல, நான் கல்யாணம் பண்ணிக்க போறவளும் அவதான். அவளை பத்தி பேச வேண்டாம், அது என் சொந்த விஷயம். அவன் போனா போட்டும் தலைவரே. அமெரிக்காவில இருந்து ரிட்டர்ன் வந்த உங்க பையன் சுந்தரராஜன் நிக்க வைங்க, நாங்க ஜெயிக்க வைக்கிறோம். ஆமா தலைவரே. ஐயோ, சூப்பர் ஐடியா தலைவரே. ஓஹோ, உங்க பையன் மினிஸ்டர் ஆயிட்டா தமிழ்நாட்டோட கலரே சேஞ்ச் ஆயிடும். ஈஸ்ட்மன் கலர் ஆயிரும். அது கரெக்ட். ஆனா அவன் இன்னும் பால் மனம் மாறாத பச்சை புள்ளையா. அமெரிக்காவில் அவன் பேர்ல 10 கிரிமினல் கேஸ் இருக்கு. 15 பொம்பளை கேஸ். மதிப்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, வாக்காள நண்பர்களே, வாலிப தோழர்களே, நமது தலைவரின் அருமை முதல்வர், நமது மாந்தோப்பு தொகுதியின் வேட்பாளர் திரு சுந்தரராஜன் அவர்கள் உங்களிடம் வாக்கு கேட்டு வந்து கொண்டிருக்கின்றார். உங்கள் ஓட்டு தேர் சின்னத்துக்கு, உங்கள் ஓட்டு சுந்தரராஜனுக்கு. நான் தலைவரின் மகன் தான், ஆனால் எனக்கு அரசியலே தெரியாது. நாட்டை காப்பாற்றுவதற்கு அரசியல் தெரிய தேவையில்லை என்று என் அப்பா அடிக்கடி கூறுவார். ஆனா அரசியல்வாதிக்கு என்ன தெரியணுங்கிறதையும் சொல்லி கொடுத்திருக்கிறார். நான் அமெரிக்கா, ஜப்பான், லண்டன், இத்தாலி, வெஸ்ட் ஜெர்மனி போன்ற நாடுகளை எல்லாம் சுற்றிவிட்டு இங்கு வந்திருக்கிறேன். நான் மட்டும் இந்த எலெக்ஷன்ல வின் பண்ணா இந்த நாட்டுல புவர் பீப்பிள்ஸ், ஸ்லம் ஏரியா எதுவுமே இருக்காது.
ஜல்லடை போட்டு சரித்தால் கூட ஒரு ஏழை கூட இங்கு கிடைக்க மாட்டார்கள். இங்கு இருக்கும் குடிசைகளை எல்லாம் புல்டோசர் வைத்து இடித்து தரைமட்டமாக்கிவிட்டு அங்கே பெரிய பெரிய அபார்ட்மெண்ட்களை எல்லாம் கட்டி நானே சேல் பண்ணி விடுவேன். அப்ப அங்க இருக்கிற ஏழைங்களுக்கு எல்லாம் என்ன வழி? அவங்கள குப்பை லாரியில அள்ளி கொண்டு போய் ஊருக்கு வெளியில கொட்டிடுவேன். ஏழைகளும் பிச்சைக்காரங்களும் இந்த நாட்டினுடைய சாபக்கேடு. தமிழ்நாட்டுல இது ஏழைகளே வேண்டாம். அமெரிக்காவை போல அழகான கண்ட்ரியா நான் ஆக்கிடுவேன். அதுக்காகத்தானே தலைவர் மகனை நுப்பாட்டி இருக்காரு. நான் ஜெயிச்சா இங்க இருக்கிற எல்லா பொம்பளைகளுக்கும் அமெரிக்காவில இருந்து 3 கப்பல்கள்ல ஜட்டிகளையும் பிராக்களையும் கொண்டு வந்து அதையெல்லாம் உங்களுக்கு இலவசமா கொடுத்து உங்களை எல்லாம் வெள்ளைக்காரிகளா நான் நடத்துவேன். அப்போ பொம்பளைங்க துணி இல்லாம நடக்கணுமா? அதுல என்ன தப்பு இருக்கு? துணி இல்லாம நடக்கிறதா இப்ப ஃபேஷன். அத கண்ணால பார்த்துட்டு கட்டையில போடா போகுது. கேட்டீங்களா? அவங்க சொல்றது கேட்டீங்களா? அடிபாவி பயிலுங்க நம்ம கலாச்சாரத்தையே சீரழிக்க பாக்குறானுங்க. நம்ம வீட்டு பொம்பளைங்க அமெரிக்க பொம்பளைங்க மாதிரி சட்டியோடையும் பிராவோடையும் திரியணுமா? இந்த மாதிரி அசிங்கமான பசங்க ஆட்சிக்கு வராம தடுக்கணும்னா அவங்க தேர் சின்னத்தை நம்ம கயிறு சின்னத்தால கட்டி போடணும். நன்றி 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 நன்றி. கல்யாணமான பொம்பளைக்கு தாலி கயிறு, பச்சையிடம் குழந்தைக்கு தொட்டில் கயிறு, தோரணம் கட்டுறதுக்கு சணல் கயிறு, கிணறுல இருந்து தண்ணி எடுக்கிறதுக்கு தாம்பு கயிறு, இப்படி எத்தனையோ முக்கியமான விஷயங்களுக்கு நம்ம கயிறு தேவைப்படுது. தூக்கல தொங்குறதுக்கு கயிறு தானே தேவை. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்பதால் என் மகன் சுந்தர்ராஜை இந்த கட்சிக்காக நான் அர்ப்பணித்திருக்கிறேன். தலைக்கு 100 ரூபா வச்சாலும் கூடி இருக்கிற கூட்டத்துக்கு 1 கோடி ரூபாய் இல்ல செலவாயிருக்கும். தலைவர் இந்த மீட்டிங்கை வச்சு 5 கோடி ரூபா வசூல் பண்ணியிருக்காரு. அதுல 1 கோடி போக மீதி 4 கோடியில உங்களுக்கும் பங்கு இருக்குல்ல. சுந்தர்ராஜை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும். காரணம் அவன் மேல எந்த ஊழல் குற்றச்சாட்டும் இல்லை. ஏன்னா ஊழல்னா அவனுக்கு என்னன்னே தெரியாது. தமிழகத்தில் அடுத்த முதலமைச்சராக வேண்டிய என் அருமை சகோதரன் மகா கணபதியின் அகால மரண செய்தி கேட்ட உடனேயே நியூயார்க்கில் உள்ள இரட்டை கோபுரத்தின் மேலே ஏறி பந்தறிவித்தான் என் மகன். ஏப்பா அப்படி அநியாயத்துக்கு புழுகுற? ரெட்டை கோபுரம் இடிஞ்சு 8 வருஷம் ஆச்சு. இவங்க பையன் அதுல ஏறி சொன்னேங்கிறான். இந்த பரதேசி பையன் ஏறிடுவான்னு பயந்துதான் அது 8 வருஷத்துக்கு முன்னாடியே இடிஞ்சிட்டு போடுறான். அந்த அளவுக்கு மகா கணபதி மேல பாசம் வச்சிருந்தவன் தான் என் புள்ள சுந்தர்ராஜன், உங்க தொண்ட சுந்தர்ராஜன். அமைதி அமைதி. அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி ஜார்ஜ் புஷ் அவர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. கணபதி மாமா இறந்துட்டாரு அப்படிங்கிற துக்க செய்தியை கேட்டு என் பையன் சாப்பிடாம பட்டினி கிடந்ததை பார்த்து ஜார்ஜ் புஷே பயந்து போய் அவருடைய சொந்த பிளைட்லயே இவனை இங்க அனுப்பி வச்சிட்டாரு. ஐயோ ஐயோ, இதை விட நீ என்ன கொண்டே போட்டிருக்கலாம்ப்பா. அது மட்டுமல்ல, அவனுடைய முகம் அழுது அழுது வீங்கி இருந்தது. பாருங்க, அது அழுது வீங்கினது இல்ல, அடிச்சு வீங்கினது. மகா கணபதி விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடர்வதற்கு மிகச் சரியான ஆளு என் பையன்தான். அதுக்காக இவனை நாம ஜெயிக்க வச்சே ஆகணும். இவனுடைய வெற்றியில் தான் மகா கணபதியினுடைய ஆத்மா மகா கணபதியினுடைய ஆத்மா சொர்க்கத்தில் சாந்தி அடையும். சோடா போடா. இந்த தொகுதியில் தமிழ் முன்னேற்ற கழகம் நிச்சயமாக. ஏன் சார் இவரையும் உள்ள வச்சு பூட்டிடணுங்கிறீங்களா? நியாயமா அதைத்தான் பண்ணணும். இந்த கோமாளி பயலுக்கு என்ன பண்ணி வச்சிருக்கானுங்களா? சார் எங்கயா உள்ள இருக்காரு சார்? யாரும் பாக்கலையா? எங்க 2 பேரை தவிர ஒரு புழு பூச்சி கூட தெரியாது. நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கே இந்த இடம் தெரியாது சார். நீ சொல்லாம இருந்தா போதும்.